ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம குதிரவாளி அரிசியில் பொங்கல் செய்ய போகிறோம். பொங்கல் செய்யறதுக்காக நம்ம குதிரவாளி அரிசியும் பச்சைப்பயிறு எடுத்துருக்குறோம் உடைச்சது. இது வந்து பாசிப்பருப்பு போடுவாங்க, நாங்கள் பச்சைப்பயிறு வீட்டில் இருக்குது, அதனால் இந்த பருப்பையே சேர்த்துக்கிறோம். இந்த குதிரவாளி அரிசி வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பெரிய கடைகள் எல்லாம் பாக்கெட்டில் கிடைக்கும். இது வந்து தோல் உரிச்சது, முழுசாக வாங்கினோம்னா மேல் தோலோடு கிடைக்கும். அது வந்து க்ளீன் பண்ண முடியாதனால இப்போல்லாம் இந்த மாதிரி தோல் உரிச்சதே கிடைக்குது கடைகளில், இதை வாங்கிக்கலாம். இதில் வந்து நான் இந்த பருப்பும் அரிசியும் சேர்த்ததே 1 கப் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன் மொத்தமாக, அதனால் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறதுக்கு நம்ம 3 கப் அளவுக்கு இதில் தண்ணி எடுத்துக்க போகிறோம் பொங்கல் செய்கிறதுக்காக. சிறுதானியத்தை பொறுத்தளவில் எப்போவுமே 1 கப் எடுக்கிறீங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். 2 கப் வச்சிங்கன்னா கொஞ்சம் விதையாக இருக்கும், சாப்பாடு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். நம்ம அதனால் இந்த கப்பில் 1 கப் மெஷர் பண்ணியிருக்கிறோம் பருப்பும் அரிசியும், அதனால் நம்ம 3 கப் தண்ணி எடுத்துக்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான பொருள்: கருவேப்பிலை எடுத்துருக்குறோம், கொத்தமல்லி கீரை எடுத்துருக்குறோம், 1 தக்காளி எடுத்துருக்குறோம், பச்சை மிளகாய் 2, 1 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம், ஜீரகம் மிளகு எடுத்துருக்குறோம் 1 சிட்டிக்கு அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சது இருக்குது, அது சேர்த்துக்கலாம். வாங்க இது க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பொங்கல் செய்யலாம். எடுத்த தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ பொங்கல் செய்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்கிற குதிரவாளி அரிசியும் பருப்பையும் சேர்த்து வச்சுருக்குறோம். இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கல் இல்லாமல் அரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொங்கலுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து முதல்ல சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு போடுவாங்க கடைசியாக. இப்போ நம்ம முன்னாடியே போட்டுக்கலாம். தாளிப்புக்காக நெய் சேர்த்துருக்குறோம். நெய் சூடாயிடுச்சு, நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம், கீறி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ஜீரகம் மிளகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி 1 தக்காளி எடுத்துருக்குறோம். பொங்கலில் ஒரு சிலர் வந்து தக்காளி போடாமல் செய்கிறாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் 1 தக்காளி சேர்த்துருக்குறேன். இந்த அளவுக்கு உப்பு போடுறோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்ச வாட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கிற குதிரவாளி அரிசியும் பச்சைப்பயிரோட பருப்பு, அதாவது வில்லேஜ் சைடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மிஷினில் கொடுக்குறதா பாசி பருப்பு அந்த மாதிரி ஒயிட்டாக கிடைக்கும் உங்களுக்கு சேனலில் பாருங்க. பாசி பருப்பு தான் இதுவும், தோலோடு இருக்கிறது. இப்போ நம்மளுக்கு உலை கொதிச்சிருச்சு, நம்ம வந்து இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். குதிரவாளி அரிசியில் எல்லா சிறுதானியத்தில் இருக்கிற மாதிரி இதுலேயும் இரும்பு சத்து, நார் சத்து எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்கிற மாதிரி இதுலேயும் நார் சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான சத்துக்கள் எல்லாமே இருக்குது. விட்டமின்ஸ் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே இருக்கிறதுனால சிறுதானியம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்றது நல்லது. இந்த அரிசியை சேர்த்த பின்னாடி உப்பு டேஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்குதுக்கு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரையை போட்டு விட்டுடலாம். சிறுதானியத்தை பொறுத்தளவில் அந்த காலத்தில் சாப்பிட்ட மாதிரியெல்லாம் குழந்தைங்க இப்போ சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி ஏதாவது பொங்கல் இந்த மாதிரி என்ன நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியுதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லோரும் சாப்பிட்டு பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி செஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் பெரிய கடைகளில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியிலே கிடைக்கும்.
இல்லைன்னா கொஞ்சம் கிடைக்காத இடங்களில் வாங்கினீங்கன்னா கிலோ 150 ரூபா வரைக்கும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிற இடத்துல வாங்கி மாதத்தில் 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேணுங்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு சத்தானதாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா பாருங்கள், இது 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஆகும். சாப்பாடு கொஞ்சம் உபரியாகும். அதுவும் இல்லாமல் சிறுதானியத்தை பொறுத்த அளவில் நம்ம வெள்ளை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகலாம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் குறைவான அளவுக்கு தான் சாப்பிட முடியும். இது வந்து உடம்புக்கு தேவையில்லாத கழிவுகளெல்லாம் நீக்கிட்டு நமக்கு உடம்புக்கு தேவையான நல்லா சத்துக்கள் கொடுக்குது. அதனால் நம்ம வெயிட் லாஸும் ஆகும். நம்ம வெள்ளை சாதம்லாம் சாப்பிட்டோம்னா வயிறு புசு புசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிறுதானியம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி, வயிறில் எதுவுமே கனம் இல்லாத மாதிரி இருக்கும். அது சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். இது வந்து சுகர் இருக்கிறவங்க எல்லாம் வேறு எந்த நோயாளியும் சாப்பிட்லாம். அதனால் சிறுதானியத்தை பொறுத்தளவில் தாராளமாக பத்தியம் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம், எந்த தப்புமே இல்லை. பாருங்கள், 1க்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். அப்போ தான் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். இந்த அளவுக்கு வந்த பின்னாடி நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். ரெண்டாவது விசில் வருது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 3 பங்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாப்பாடு. 2 பங்கு வச்சிங்கன்னா கொஞ்சம் விதையாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாத மாதிரி. இது நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும். சட்னியை அரைச்சிட்டோம். நம்ம இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா. குதிரைவாலி பொங்கல் சட்னி ரெண்டுமே கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சிறுதானியம் கிடைக்கும்போது இந்த மாதிரி பொங்கல் வேறு என்ன ரெசிபி செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாக வெள்ளை சாதத்தை சாப்பிட்றத விட இந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் அதிகமான டேஸ்ட் அதிகமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச குதிரைவாலி பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.